நாங்க பணங்காட்டினரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டோம். The strongest family in Tamil community. We are together. I created an army. I created a family. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாமா ஃபினான்ஸோட டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் இப்போ போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் நம்ம எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்வாப் பண்ண போகிறோம். அந்த ஸ்வாப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் மன்னிச்சிருங்க. ஏன்னா டெஸ்ட்நெட்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டெஸ்ட்நெட்டில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த டெஸ்ட்நெட்டோட எல்லா லிங்க்ஸுமே டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மஸ்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கணும். டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். ஓகேங்களா கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கிவி ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் வந்து மிட்டாமாஸ்க் வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ்ஸோட ஓப்பன் பண்ணுற மாதிரி. அப்படி ஏற்கனவே தெரியும்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது எப்படி பண்ணுன்ட்டு. ஓகேங்களா, மிட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். மேலே வந்து எத்தீரியம் மெயின் நெட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்தில், அதாவது எத்தீரியம் மெயின் நெட்லேருந்து கீழே வந்தீங்கன்னா ரிங் பை டெஸ்ட்நெட்னு இருக்கும். ஓகேங்களா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து எனக்கு 20 ETH இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்ட கொஷின் என்னென்னா, ப்ரோ இந்த எத்தீரியம் நான் எடுத்துகிட்டு வந்து பைனான்ஸில் டெபாசிட் பண்ணி செல் பண்ண முடியுமான்ட்டு. அது வந்து பண்ண முடியாது, ஏன்னா வந்து டெஸ்ட்நெட்டுக்கு தான். ஓகேங்களா, சும்மா நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீ யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதை மெயின் நெட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ ETH நம்ம வந்து இதில் ஆட் பண்ணோம். ஓகேங்களா, நார்மலாக நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால எனக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. கேஸ், இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இதில் எத்தீரியம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு இதை எப்படி ஆட் பண்ணுறது இதில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கௌண்ட் 1 இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி டேப் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் காப்பி ஆகிடும். இப்போ வந்து நான் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம்லேயே, ஃப்ரீ ETH லிங்க்குன்ட்டு. அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு இங்கே கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் ட்விட்டரில் போய் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ரெக்வஸ்ட் பண்ணுறதுனா எங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கீழே வந்து ட்விட்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். இங்கே வந்து ப்ளூ கலரில் ட்வீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபுல்லாக 0xx0 இருக்கும். அதை மட்டும் அப்படியே காப்பி லைக் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ட்வீட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு அதை வியூ ட்வீட்னு கொடுத்து அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா, இந்த ஃபாசெட்டு இந்த இடத்துல உங்கள் லிங்கை பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் மீ சம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 18 ETH இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏதோ சம்திங் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க அவங்க எது கேட்டாலும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபண்ட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல போய் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த லிங்க்குன்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, டெஸ்ட்நெட் நாமா ஃபினான்ஸ்ன்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த கேஸ் அந்த நாமா ஃபினான்ஸோட லிங்க் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ நீங்கள் வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ண போகிறீங்க. நானுமே இதை ஃபஸ்ட் தான் பண்ணுறேன். ஓகேங்களா, கனெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மிட்டாமாஸ்க் இருக்கும். ஓகேங்களா, மிட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அந்த கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். வேலெட்டை அந்த வெப்சைட்டோட கனெக்ட் பண்ண போகிறீங்க, கனெக்ட் பண்ணிக்க. ஓகேங்களா, இது நம்ம டெஸ்ட்நெட்டுக்கு யூஸ் பண்ணுற மிட்டாமாஸ்க்ன்றதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேலெட் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்ரூவ்னு கொடுங்க. அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா, ஒரு ஃபீ ஜஸ்ட் பே பண்ணோம். அது நீங்கள் எதுவுமே பே பண்ண போகிறது டெஸ்ட்நெட்டில் இருக்குது. கைஸ், அந்த அப்ரூவ் பண்ணி முடிச்சுட்டு சைடில் 3 பார் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கெட் டெஸ்ட் நாமா டோக்கன் இருக்குது, அதை ஓகேங்களா அதை கொடுங்க. இப்போது மிட்டாமாஸ்க் போய்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ட் பண்ணுறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 50% கொடுத்து ஸ்டேக் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ மிட்டாமாஸ்க் போய்ட்டு மிட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, இது கன்ஃபர்மேஷன் ஒர்க் தான் இதில் இருக்கும். இவ்வளோ இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு $60 $100 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஸ்டேக் ஆகிட்டு இருக்குது. பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏசி இப்போ உங்களுக்கு ஸ்டேக் ஆகிடுச்சு 2000 காயின்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஹார்வெஸ்ட் அடிக்கடி வரும், நீங்கள் அதை வந்து மெயின் நெட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது வாங்க சொல்கிறேன். கைஸ், அந்த கூகுள் ஃபார்ம் ஒரு லிங்க் வந்து நான் சின்னதாக கீழே லிங்க்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா
இதை பேஜ் வரும். இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணோம். இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு NFT கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி கொடுத்துங்க. அண்ட் வந்து உங்களோட டெலிகிராம் ஐடி நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. யூசர் நேம் வந்து airdropper கிரின்றதுனால நான் அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னவோ நீங்கள் அதை கொடுங்க. அண்ட் வந்து அதாவது இந்த மெட்டாமாஸ்கில் இருக்க எத்தீரியம் அட்ரஸ் எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பேஸ்ட் பண்ணிவிடுவோம். மெட்டாமாஸ்க் போய்க்குங்க. இதை ஜஸ்ட் ஒரே ஒரு டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு காப்பி ஆகிடும். இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. அண்ட் வந்து இது டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 25 போட்டிருக்கேன். உங்களுக்கு அது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து கொடுத்துக்கேன். இப்போ ஜஸ்ட் சப்மிட் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இது உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகுச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய testnet airdrops, அப்புறம் வந்து legit airdrops, திருப்பியும் சொல்கிறேன் legit airdrops, அண்ட் வந்து ஃப்ரீ NFTs, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணணும். நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் வேறு லெவலில் எங்களோட வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் கொடுக்குறத ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். பிராண்டு அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்.